படம் வேற மாதிரி தல. நம்ம தமிழ்நாட்டுல நடிச்சதுல ரெண்டாவது படத்துல வேற மாதிரி ஆக்ஷன் படம். நம்ம லெஜெண்ட் தான். வேற மாதிரி ஆக்ஷனுக்கு ஆக்ஷன், சென்டிமெண்ட் தொண்டை போச்சு தல. உள்ள கத்தி நல்லா இருக்கு தல. லீடருங்கிறது நம்ம ஒவ்வொரு பிள்ளைக்கும் வந்து லீடருங்க அப்பா தான். அவங்க வந்து நமக்கு எவ்வளவு ரிஸ்க் எடுத்தாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ரிஸ்க் எடுத்து நமக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஃபேமிலி இது சென்டிமெண்ட். லாஸ்ட் சீன்ல பாருங்க, நீங்க பார்த்துட்டு அதுக்கு சென்டிமெண்ட் சொல்லுங்க. கண்டிப்பா எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அந்த சீன். காமெடி இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காமெடி இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமெடி, ஆனா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ஆக்ஷன் தான். ஃபுல்லா ஃபைட் வேற மாதிரி தல. லெஜெண்ட் நடிப்பு வேற தல. ஃபர்ஸ்ட் படத்துக்கும் செகண்ட் படத்துக்கும் வேற மாதிரி. ஒவ்வொரு படமும் வந்து இந்த மாதிரி எடுங்க. ஒவ்வொரு படத்தையும் நான் இந்த மாதிரி பார்க்க ரொம்ப ஆர்வப்படுவேன். நிறைய படம் பார்த்துருக்கேன். இந்த எமோஷனலான இப்போ ரொம்ப நாளாக தமிழ் சினிமாவில் இல்லவே இல்லை. படத்தை எமோஷனலாக காமிப்பாங்கடா, எமோஷனலே இல்லை. இந்த படத்தில் எமோஷனலாம் பிச்சு உதறிட்டாங்க. வேற லெவலில் இருக்கு. எமோஷனல் கண்ணீர் வருது. உடனே பையனை பார்க்கணும் ஆசை வருது. அந்த அளவுக்கு ரொம்ப கியூட்டாக எடுத்திருக்காங்க. அப்பா அம்மா சென்டிமெண்ட்ல வேற லெவலில் இருக்கு. ஃபேமிலியை பார்க்கணும் ரொம்ப நல்ல படங்க. கண்ணீரே வருது படத்தில். ஃபேமிலி படம், ஃபேமிலி படம். நல்ல கதை ஒரு அப்பா அம்மா சென்டிமெண்ட். ஒரு கேங்ஸ்டாரா இருக்காரு தலைவர். ஒரு 12 பேருக்கு இந்த குழுவை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. லாஸ்டா ஃபைனலா அந்த குழுவை வந்து எப்படி சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறாங்கிறதா ஒரு லீடர் ஒரு பொறுப்புங்கிறத கரெக்டா காமிச்சிருப்பாங்க. எவ்வளவு பெரிய ஒரு 42 உயிருக்காக பொண்டாட்டியே கொல்லுத மாதிரி ஒரு சீன் இருக்கும். ஆனா கிளைமேக்ஸ்ல பார்த்தா அந்த பொண்டாட்டி உயிரோட வருவாங்க. அதெல்லாம் ரொம்ப அருமையா இருந்தது. நல்லா இருந்துச்சு படம். வேற லெவல். கதைன்னு சொல்ல போனா ஒரு எல்லாமே ஃபைட் சீன் தானே. ஃபைட், சென்டிமெண்ட் எல்லாமே இருக்கு. எதிர்பார்க்கிற மாதிரி எல்லாமே. ஆமா, எதிர்பார்க்க நீங்க என்ன எதிர்பார்த்து வரீங்களோ அது கிடைக்கும் சார். ஆமா, நீங்க என்ன எதிர்பார்த்து வரீங்களோ அது அப்படியே ஃபுல்ஃபில் ஆயிருக்கு. ஃபுல்ஃபில் இருக்கு. நீங்க ரெண்டாவது படம் இல்ல சார். அவர் வந்து 30 ஆமா நல்லா இருக்கு. புதுகிற மாதிரி இல்ல. ஃபேக்ட் எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பாட்டு வேற லெவல். நல்லா இருக்கு. ஒரு பாட்டு சூப்பர் பாட்டு. திரும்ப பார்க்கலாம். நல்லா இருக்கு. சூப்பர். எதிர்பார்த்தோட என்ன சார் சொல்ல வராங்க படத்துல? எல்லாமே சூப்பரா இருக்கு சார். மாசா இருக்கு. சென்டிமெண்ட் சூப்பரா இருக்கு சார். சார் செமையா இருக்குது. வேற லீடர்னு என்னத்துக்காக வச்சிருக்காங்க? எல்லாத்துக்குமே லீடர் அவரு. லீடர் கிளைமேக்ஸ் எல்லாத்துக்கும் லீடர்னா என்ன ஸ்டோரி? அதெல்லாம் நல்லா அப்பா சென்டிமெண்ட் செம்ம சூப்பர் சார். நல்லா லீடர் தான். சம்மர் லீவுக்கான ஒரு மாஸ் கமர்ஷியல் ஃபேமிலி என்டர்டெயினர்னு சொல்லலாம். லெஜெண்டில் வந்து அவர் நிறையா ட்ரோல் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் அதுலேருந்து எப்படி அவர் கம்பேக் கொடுத்துருக்காருங்கிறதுக்கு இந்த படம் ஒரு நல்ல உதாரணம். சரியான ஒரு கம்பேக்கு. பெர்ஃபார்மன்ஸ்லையும் சரி, ஆக்ஷன்லையும் சரி ரொம்பவே மெனக்கெட்டுருக்காருங்கிறது தெரியுது. நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. துரை செந்தில்குமார் தான் படத்தோட ஹீரோ. அவரோட ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. கேஎஸ் ரவிக்குமாருக்கு அப்புறம் ஒரு பெஸ்ட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்னு சொல்லலாம். அவ்வளவு ஒரு பெரிய மாஸ் ஹீரோக்கான ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னரு. அதை சரவணன் வச்சு எடுத்திருக்காரு. நல்லாவே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. ஒரு ஸ்குவாடு மாதிரி வருது, ஆர்மி ஸ்குவாடு மாதிரி வருது. அதோட லீடராக அவர் இருக்காரு. ஸோ அதனால படத்துக்கு அந்த டைட்டில் ஜஸ்டிஃபிகேஷன் ஆகுது. ஸோ அவங்க மக்களுக்கான ஹீரோவாகவும் அவர் வரதுக்கான முயற்சி பண்ணுற மாதிரியும் தெரியுது படம் பார்க்கும்போது. லெஜெண்ட், லீடர் அப்படின்னு வரிசையாக வைக்கும்போது விடிவி கணேஷ் வராரு. பட் காமெடியை விட சென்டிமெண்ட் ரொம்ப ஜாஸ்தியாகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. விசுவாசம் அளவுக்கு ஒரு அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் படத்தில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பெஸ்ட்டு வந்து அந்த அப்பா பொண்ணுக்குள்ளார கெமிஸ்ட்ரி தான். அவங்க 2 பேருமே போட்டி போட்டு பண்ணியிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. சரவணன், இயல் 2 பேருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப, செகண்ட் ஹாஃப்ல தான் ஃபுல் சென்டிமெண்ட் வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பயங்கர ஸ்பீடாக போகுது. செகண்ட் ஹாஃப்ல சென்டிமெண்ட் கலந்து வருது. ஸோ டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்லாம் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது.